வீட்டுக்குள்ள மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கயா, வெளியே வாங்க. அண்ணா அப்ப நீதானே இங்க பாரு வெள்ளையம்மா, ஆம்பளைங்க தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கலாட்டா பண்ண நல்லா எல்லாம் சொல்லிவிட்டாமா. உங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பண்ண போற, என்ன பண்ணிட முடியும்? இப்ப பாரு. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் ஜம் சக்க சக்க ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜகம்மா. என்ன இழுச்சம்பலா என்ன என்ன இப்ப நான் பயப்படுறேன் இப்ப. ஆமாமா என்ன என்ன பாத்துலாம் பாத்துலாம். என்னம்மா இல்லடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ இருந்து எல்லாம் பாத்துட்டு வர போற. ஜகமா வெள்ளையம்மா, இப்ப எதுவா இருந்தாலும் நாளை காலைல வந்து பேசிக்கலாமா. எனக்கு மந்திர மாயம்லாம் தெரியும். நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, அக்கம் பக்கம் போனா தப்பா போயிடுறேன். அதனால நீ இப்ப போயிரு, அவ்வளவுதான். நீ போறியா இல்ல நாங்க ரெண்டு பேரும் போவோம்? ஜகம்மா உங்களை போக விட மாட்டா. ஓம்கார காளி ஆங்கார காளி காத்தேரி ஓட்டேரி பிடாரி அம்மா தாயே. ஓம் ரீம் க்ரீம் ஜிம் 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 ஜிம். கடக்கல பாக்காத ஆத்தா டென்ஷன் ஆயிரும். பாக்கடா அப்போ ஓகே. விடியறதுக்குள்ள அந்த பழம் கருகும், உங்க கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்க மூக்களையும் வாயிலையும் ரத்தம் கக்குவீங்க. எனக்கு தெரியுதுன்னு, ஆனா என் உசிரி எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நல்ல பொருள் எதையுமே அனுபவிக்கல. எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வரும்னு இப்ப தெரியுதா? இந்த மாதிரி விஷயத்துல நான் பயப்பட மாட்டேன். கரெக்ட். உள்ள எடுத்து வா, ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். ஏன் நீ எடுத்துட்டு போறது? நடு வாசல்ல வச்சுட்டு போயிட்டாங்களா? என்ன இந்த வெள்ளையம்மா இருக்காளே, அவளுக்கு குறி சொல்றது சைடு பிசினஸ் தான். ஆனா மந்திரமாயம் பண்றதுதான் மெயின் பிசினஸ். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணவனுக்கு போய் நம்ம சுருக்கிறது விடலாமாடா? விடலாமா? எவன் சொன்னல வேண்டான்னு. தொழில் தரமா அந்த தரம் சொன்னீங்கல்ல, இப்ப அவன் சுருக்கிறதும் போயிட்டான். இப்ப அவன் எலுமிச்சம்பழம் எடுப்பானா? சொல்டா. இனிமே எவன் பேச்சையும் கேட்க கூடாது. ஆமா ஆமா, இங்கே அப்படித்தான். நம்ம சுய புத்தியோட போயிட வேண்டியதுதான். அண்ணே, ஆஹா, 3ஆம் ஜாமத்துல எந்திரிச்சு முழு மூச்சா தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரே அண்ணி தான். உடல் பயிற்சி ரொம்ப அவசியம்டா. கேள்விப்பட்டிருக்கேன். 4-5 வருஷமா நானும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன. ஓகே. இல்லையே, ஏதோ சைடுல கருகின மாதிரி இருக்கு. நீ எதுக்குடா வந்த? அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. எது நடந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்தே நடக்கட்டுமே. அப்பு கருகவே இல்லடா. கருகலையா? எங்க பாப்போம். கருகு இருக்கின்றல. ஒழுங்கா பாரு, ஒழுங்கா பாரு. ஐயோ, என் பக்கம் கருகருன்னு கறி இருக்கே. நல்லா உத்து பாரு. எங்க உத்து பாக்குறது? அண்ணே, எலுமிச்சம்பழம் பேசுதுண்ணே. பழம் எந்த காலத்துல பேச்சு? அம்மா அம்மா, பேசுறது இந்த வெள்ளையம்மாயா? நீயா நீயா நீயா? நான்டா 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 நான்டா. எப்படி ரொம்ப ஆட்டிக்காத. எலுமிச்சம்பழம் கருகுனா கையால இழுத்துக்கும்னா அதானே. எப்படி இருக்கு பாத்தியா? இங்கேயும் பாரு, அங்க அப்படியே இருக்கு. என்ன என்ன எலிப்பு? ஊர்பட்ட தீக்குச்சி எப்படி கொளுத்துனீங்கன்னா பழம் கருகாம வேற என்ன செய்யும்?
உங்க கை கால் இழுத்துக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணல. விடிய விடிய தூங்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா இந்த வெள்ளையம்மா யாருன்னு? ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடு அம்மா. இந்த விளையாட்டுலாம் வேண்டாம் வளையம்மா. காலங்கத்தால ஏதாவது ஏடா ஆடாம போயிடாமா. அந்த மாதிரி ஏதாவது ஆகும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே. சரியான மக்கள். கையில அந்த எலுமிச்சம்பழம் வந்தது, அது எப்படி? இதுக்கு தான் அப்படி கூப்பிட்டியாக்கும். என்ன ஒரு பொண்ணு நம்ம ராத்திரி பூரா தூங்கலாம் பண்ணிட்டால, அவன் ஏதாவது பண்ணணுமே. நீ பண்ணணும்னு நினைக்கிற, நான் பண்ணிட்டேன். என்னடா இது? வெள்ளையம்மா டிவி சுட்டியோட பிரேக் கம்பி. அட பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டிய. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. டேய் ஓகே. பாத்து வாமா. என்ன இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மட்டும் மாதிரி போன, இப்ப இப்படி உந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலும்பு சம்பளம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போகுது. டேய் ஓகே. என் நிலைமையை பாத்தீங்களா? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி, இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லு, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லாம போய் எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஆஸ்பத்திரி அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டி கழுத்தை காட்டாம தாலி எப்படிடி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டுறத பார்க்க முடியும்? சரி சொல்ற. கொன்னுடுவேன் படவரக்கு. ஏண்டா அழுவ? ஆளுங்க இல்லன்னு ஆனந்துக்கு நீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா. வா போலாம். அம்மா. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு. நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம்.